இப்போ கட் பண்ண காலேஜோட கேட் என்ட்ரன்ஸை தான்டா காட்டுறோம். ஓகே சாரிடி, இனிமேல் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு டைம் ஆகுது கிளாஸ்க்குன்னு. நான் சொல்லிட்டு தானே இருந்தேன், நீ என்னை விடவே இல்லை. இன்றைக்கி ஒன்றால் தான் அவர் என் மேலே கோவப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் என்னை கிளாஸை விட்டு வெளியே நிற்க வச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் சாரா. நான் ஒன்று லேட் அனுப்பலடி, உன்னை நான் சீக்கிரமாக நினச்சிட்டேன். இல்லை, ஆனால் அதுக்கு நீ தான் காரணம். நான் என்னடி பண்ணேன்? நீ என்ன அப்படி போனதுனால தான் நான் கிளாஸை கவனிக்காமல் இருந்தேன். சாரி செல்லம், நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கிளாஸ் டைமில் இனிமேல் ஒன்று நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஓகே? நீ இப்போ இப்படி தான் சொல்கிற. அதுக்கப்புறம் போக போக நீ மறுபடியும் அதுதான் பண்ணுவேன். இன்றைக்கி ஒன்றால் நான் சார்கிட்ட திட்டம் வாங்கிட்டேன், என் கிளாஸை விட்டு வெளியவும் நின்றுட்டேன். ஓகே செல்லம், சாரி. நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனிமேல் என் குக்கியை கரெக்ட் டைமுக்கு நான் கிளாஸில் விட்டுருவேன். ஓகேவா? ஏய் குக்கி. என்ன ஹேமா? உன்னை யாரோ பார்க்கணுன்னு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. உன்னை கூப்பிட்டு விட சொன்னாங்க. என்னையா? யார்? தெரியல, உன் ரிலேட்டிவா. வெளியே வெயிட் பண்ணுறாங்க. சரி ஓகே, நான் போகிறேன். சரிடி. சரி சாரா, என்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்களா? நான் போய் யாருன்னு அதை பார்த்துட்டு வரேன். ஏய் நில்லு. என்னாச்சு சாரா? நீ போகாத. சாரா நீ பயப்படாத, எனக்கு எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, என்னோடய அத்தை மாமாலாம் இங்கே தான் இருக்காங்களாம். அப்படியா? நீ அதனால் பயப்படாத. நான் போய் பார்த்துட்டு என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன். முடிஞ்சால் அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு வரேன். இல்லை, எனக்கு என்னமோ சரியாக படல குக்கி. சாரா நீ ஏன் பயப்படுற? என் மேலே உனக்கு அவ்வளோ ஆக்குறியா? ஏய் விளையாட்டு அது, சீரியஸாக இரு. ஓகே ஓகே, நான் போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நீ ஏன் பயப்படுற? இல்லை அது வந்து சாரா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரி, நீ சீக்கிரம் போய் கேட்டு வா. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியும் போகிறா. எங்கே? அந்த கார் தான் நினைக்கிறேன். இப்போ அந்த கார்கிட்ட போயிட்டு தான் கதவை தட்டுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் எழுத்து பரவாயில்ல அப்படின்னு வேகமாக டக்குன்னு உள்ளே இழுத்து போட்டுடுறாங்க குக்கியை. இதை தூரத்துலேருந்து ஜாரா பார்த்துட்டு ஓடியாடுறா. ஜாரா வேகமாக ஓடுறத பார்த்து தயங்கமாக நோட் பண்ணிவிட்டு அவனும் வேகமாக ஓடியாடுறான். ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை ஆரம்பத்துலேருந்தே தயங்க அங்கே காலேஜுக்குள்ளே நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஜாரா என்னாச்சு? சார் அந்த வேனில் குக்கி எடுத்து போட்டு போகிறாங்க சார் இப்படின்னு ஜாரா சொன்னதும் வேகமாக தேங்க அவனோட பைக் எடுத்துட்டு தான் சாராவையும் உட்கார வச்சுட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கிறான். அந்த காருமே ஒரு ஆள் இல்லாத இடமா பார்த்து தான் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கரெக்டாக காருக்கு நேராக பைக்கை நிறுத்துறான். அவன் நிறுத்தினதுமே வண்டியும் நிற்கிது. அப்படியே அதுலேருந்து ஒரு ஆள் தான் இறங்கி கேட்குறான். ஏய் யார் நீ? எதுக்கு எங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கிற? வண்டியை வேற குறுக்க போட்டு சீனா போட்டுட்டு இருக்கிற. மரியாதையாக அந்த பொண்ணை கீழே இறக்கி விடுங்க. பொண்ணை இறக்கி விடுதா? நீ யாரா முதல்ல? அந்த பொண்ணை கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். இதோட நம்மளை மிரட்டுறான். யாரா நீ எங்களை மிரட்டிட்டு இருக்கிற? நாங்களாம் 5-6 பேர் இருக்கிறோம். எங்களை சமாளிச்சு நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுவியா? நீ மரியாதையாக சொல்கிறேன், அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் அடி வாங்குறது அது மிச்சமாகும். சார் என்ன சார் பேசிட்டு வெயிட் பண்ணு சாரா. தோட்ட நான் அவன் பிள்ளைங்க கட்டிகிட்டு இருக்கிறான். டேய் ஆடா இறங்கி அவனை 4 தட்டு தட்டிட்டு வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடியும் சொல்லிட்டு இருக்கிறான். உள்ளேருந்து ஒரு 4 பேர் இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை அடிக்கிறதுக்கு. ஏய் யார் நீ? அந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும்? நான் யாரா வேணா இருந்துட்டு போகிறேன். மரியாதை நீ இப்படியே கிளம்பி போயிடு. பாடுறா. மச்சான் இவன் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை, அடிச்சு தூக்குடா. தயங்கமே அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திசையில் பறந்து போயிட்டுருக்குறானுங்க. சாராவும் சளிச்சவல்ல, அவளும் டஃப் கொடுத்து தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறா. அப்பப்போ தயங்கம் நோட் பண்ணுறான் அதை. இப்போ இந்த பக்கம் கார்கிட்ட காட்டினா குக்கியோட வாயும் கையும் கட்டி தான் அவளோட தலையில் தான் கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு நிற்கிறான். இதை சாரா நோட் பண்ணிடுறா. அவள் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளையும் அடிச்சு போட்டு அவங்களுக்கு தெரியாமல் கார் பின்னாடி வந்துட்டுருக்கிறா. கார் பின்னாடியிலேருந்து வந்து அவன் மண்டையில் ஒரே போடு கட்டையால் அவன் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். ஏய் நான் தான் வந்துட்டல, பயப்படாத. அங்கே பாரு சார் கூட நமக்காக தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படியா? எனக்கு கையெல்லாம் வலிக்குது ரொம்ப. அந்த ரவுடி பையன் கையை போட்டு முறுக்கிட்டான் சாரா. ஒன்றும் பெரிய காயம் எதுவும் பண்ணல? இல்லை சாரா, அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அவன் என் கையை தான் முறுக்கிட்டான். ஈடியட். யார்? அதோ சார் அடிச்சிட்டு இருக்கிறார்ல அவன் தான். நல்லா வாங்கட்டும். நல்லா அடிங்க சார், அவன் என் கையை உடைச்சிட்டான் சார் அப்படின்னு இங்கே இருந்துகிட்டே கத்துறா. ஏய் என்ன பண்ணுற? இல்லை அவன் என் கையை உடைச்சான்ல, அதான் நல்லா அடிக்க சொல்லிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி சார் அடிக்கிற அடியிலே அவன் செத்து போயிடுவான். இல்லை அவன் என் கையை உடைச்சிட்டான் சாரா, எனக்கு வலிக்குது பாரு. இங்கே பாரு செவந்தெல்லாம் போயிடுச்சு. ஓ சரி சரி. இப்போ உனக்கு என்ன நக்கலாக இருக்கா? இல்லை நீ பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அங்கே பாரு சார் மட்டும் தனியாக சண்டை போடுறாரு, நீயும் போய் சண்டை போடு போ. அது சரி, உன் சார் மட்டும் தனியாக சண்டை போடக்கூடாதோ? சாரா போ, சாருக்கு ஏதாவது அடிப்பட போகுது போ.
சரி சரி, நீங்கள் சேஃபாக இருப்பல்ல? நான் நின்றுக்கிறேன். இவனை இவனை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஃபைட் பண்ணலாம் தெரியுமா? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல சாரா, நீ போ. சரி சரி, அவன் எந்திரிச்சானா மறுபடியும் ஓங்கி நடு மண்டையில் போடு, மறுபடியும் ஃப்ளாட் ஆகிடுவான், சரியா? சரி சரி, நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போகிறா. இப்போ தேன் கூட சேர்ந்து அவளும் நல்லா சண்டை போடுறா. ஜாரா, நீ போய் குக்கு கிட்ட நில்லு, அவளுக்கு போய் ப்ரொடெக்ட் பண்ணு. சார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க அங்கே சேஃபாக தான் இருக்கா. இவங்க அடிக்கிற அடி தாங்காமல் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டுருக்குறானுங்க. கிளம்பி போயிட்டானுங்க. சார், யார் சார் இவனுங்களா? எதுக்கு குக்கியை தூக்கணும்? எனக்கும் தெரியல சாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குக்கி கிட்ட தான் வந்துட்டுருக்குறாங்க 2 பேரும். குக்கி, ஐயோ ஆல்ரைட்? நான் ஓகே தான் சார். உங்களுக்கு? ஐம் ஃபைன். வேறு எதுவும் அடிப்படலையே? இல்லை சார். ஜாரா, உனக்கு? எனக்கும் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க, என் வீட்டுக்கு போகலாம். சார், அது வந்து பரவாயில்ல ஜாரா, என் வீட்டுக்கு வா, நம்ம போகலாம். இப்போ டேவோட வீட்டு தான் காட்டுறோம். டேவோட அம்மா கதவை திறந்ததும் ஷாக்காக நிற்கிறாங்க. தேங்கண்ணா இது? அம்மா உள்ளே கூப்பிடுமா அவங்கள? உள்ளே வாங்கம்மா. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை ஜாரா, குக்கியை கூப்பிட்டு உள்ளே வா. ஓகே சார், வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோஃபாவில் தான் உட்காடுறாங்க. தேங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு கிச்சன் பக்கம் தான் போகிறான். கண்ணா, அந்த பொண்ணை பார்க்க அப்படியே ஜங்குக்கு மாதிரியே இருக்கிறாடா. அம்மா, அது ஜங்கு கூட தங்கச்சி தான். என்னக்கண்ணா சொல்கிறேன்? ஆமாம்மா, ஜங்கு கூட பிறந்த தங்கச்சி. அப்புறம் என் விஷயத்தை பற்றி எதையும் நீ அவங்கக்கிட்ட கேட்டுறாத, புரியுதா? ஏன் கண்ணா? அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, கேட்க வேண்டாம். இல்லை கண்ணா. அம்மா ப்ளீஸ், இப்போ எதுவும் நீ அதை பற்றி கேட்டுறாத, புரியுதா? சரி, போய் காஃபி போட்டு கொடு. சரி கண்ணா. இப்போது தேங்க தான் ஹாலுக்கு வரான். சார், சொல்லு சாரா. அம்மா எது கேட்க வந்தாங்க? ஒன்றும் இல்லை சாரா, இது வரைக்கும் யாரையும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததில்லை, அதனால தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு கேட்டாங்க. யார் இவங்க, எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியா சார், சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அதை கேஷுவலாக விட்டுடுறா. இப்போ கரெக்டாக டேவோட அம்மாவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்தாம்மா எடுத்துக்கோ. தேங்க்ஸ்மா. இந்தாம்மா நீ எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் காஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போது தேவோட அம்மா தான் கேட்குறாங்க, உன் பேர் என்னம்மா? என் பேர் ஜான் குக்கி. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள்? நல்லா இருக்கம்மா. அப்புறம் உன் பேர் என்னம்மா? அம்மா, என் பேர் ஜாரா. அப்படியா? உங்கள் வீட்டில்? அம்மா, எனக்கு யாரும் இல்லை, நான் ஹாஸ்டலில் தான் படிக்கிறேன், அங்கே தான் வளர்ந்தேன், இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். என்ன மன்னிச்சிரும்மா, எனக்கு தெரியாது. ஐயோ ஏம்மா நீங்கள் வேறு. நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க நான் குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க, அதனால் அதை பற்றி நானும் பெருசாக யோசிக்கிறது இல்லைம்மா, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் காஃபி குடிக்கிறா. சரிம்மா, என்றைக்குமே என் பையன் யாரையும் கூட்டிகிட்டு வந்ததில்லை, இன்றைக்கி தான் முறையாக அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் டிஃபன் சாப்பிட்டு போகணும். ஐயோ அம்மா பரவாயில்லம்மா, எனக்கு நேரம் ஆகுது, நான் போகிறேன். இங்கே பாருங்கம்மா, 2 பேரும் இன்றைக்கி என் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும், இல்லைன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு தேங்கோட அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. டேவும் சொல்கிறான் தான். ஜாரா, அதான் அம்மா கேட்குறாங்களே. சார், இல்லை சார், டைமுக்கு போயாகணும், அவளுக்கு வேறு பஸ் மிஸ் ஆகிடும். பரவாயில்ல சாரா, நான் கொண்டாந்து ட்ராப் பண்ணுறேன். ஓகே சார். அண்ட் இப்படியும் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுதுடா, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போகிறது தான் சாரா நிற்கிறா. அம்மா, நாங்கள் கிளம்புறோம்மா, டைம் ஆகிடுச்சி. சரிம்மா, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இங்கே வாங்க, என்ன 2 பேரும் வாங்க கண்டிப்பாக. ஆண்டி, நானும் அடிக்கடி வரவா? நீ கண்டிப்பாக இங்கே வரலாம். கண்ணா. சொல்லுமா. அவங்க 2 பேர் எப்போ வேணால் அங்கே வர்றதுக்கு அனுமதி நீ தான் கொடுக்கணும். நான் என்ன வேணாம் நம்ம சொல்ல போகிறேன், வரட்டும். இல்லைடா, நீ எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பியே, அதனால தான் சொல்கிறேன். இல்லைம்மா, வரட்டும், எனக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன, என் பையனே சொல்லிட்டேன், கண்டிப்பாக இங்கே வரணும், சரியா? ஓகேம்மா. சரிங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜாரா, சொல்லுங்கள் சார். வா, நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல சார், நான் போய்க்குவேன், அவளை நான் ட்ராப் பண்ணிட்டு தான் போவேன். ஜாரா, நான் தான் சொல்கிறேன்ல. இங்கே பாருமா, என் பையன் தான் சொல்கிறான்ல, அவன் கொண்டு போய் விடுறேங்கிறான்ல, அப்புறம் என்ன, அவன் தான் இப்போ உன் ஃப்ரெண்ட் ஆகிட்டானே, அதுக்கப்புறம் என்ன? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன டேக்கண்ணா, உன் ஃப்ரெண்டு இல்லையா அப்போது? இல்லைம்மா, அது வந்து என் காலேஜோட ஸ்டூடெண்ட் தான். என்னப்பா நீ இவ்வளோ அந்யோன்யமாக பேசுகிறா, இவ்வளோ போய் ஃப்ரெண்டாக இல்லைங்கிற? நீங்கள் 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான், புரியுதா? சரிம்மா, சரிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஜாராவும் சொல்கிறா. குக்கிம்மா. சொல்லுங்கள் ஆண்டி. நீ எப்போ வேணாலும் இங்கே வா ஆண்டியை பார்க்குறதுக்கு, சரியா? நீ தனியாக வராத என்ன, நீ ஜாரா கிட்டேயோ இல்லைன்னா என் பையன் கிட்டேயோ
சொல்லிவிட்டு நீ வரணும் என்ன, அவங்க 2 பேரும் கூட தான் வரணும், தனியெல்லாம் வந்துடாத. அம்மா என்ன பண்ணுற? இல்லை கண்ணா சொன்னேன். சரி சரி நீ போ, நான் கொண்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வரேன். சரி கண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். ஓகேம்மா. ஓகே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இப்போ 3 பேரும் பைக்கில் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுதுடா. சார் சார் இதுதான் எங்கள் வீடு. ஓ சரி சரி அப்படிங்கிற மாதிரி வண்டி ஸ்டாப் பண்ணுறாங்க தயங்க. ஜாரா சொல்லுங்கள் சார், கொண்டு போய் அவளை விட்டுட்டு வா. ஓகே சார். இறங்கு குக்கி, பார்த்து இறங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்குறாங்க. அவங்க 2 பேரும் இறங்குறது தேங்க கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கிறான் பைக் எடுத்துகிட்டு போய். இப்போ குக்கி முன்னாடியும் ஜாரா பின்னாடியும் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கேட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. ஏய் சொல்லு சாரா. என்ன அப்படியே கிளம்புற? வேறு என்ன பண்ணும்? இல்லை கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம்ல. உடனே கிளம்புற? பேசணுமா? என்ன பேசணும்? தெரியாத மாதிரியே கேட்குறது. நிஜமாக போனுக்கு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. இல்லை சாரா. நல்லா இருக்கு. ஒருவேளை நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குறியா? தேங்க்ஸா? எனக்கு எதுக்கு? இல்லை நீ எனக்காக ஃபைட் பண்ணல, என்னை காப்பாற்றினல, அதுக்காக. ஏய் அதெல்லாம் வேறு ஆளுக்கு தான், உனக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு தயங்கி நிற்கிற? அது ஒரு இச்சுக்கு தெரியும். என்ன இச்சுக்கு? சாரா அங்கே பாரு, சார் அங்கே தான் நிற்கிறாரு. நீ இப்போ இதெல்லாம் கேட்குற? என்ன நீ வர ஓவராக போய்கிட்டு இருக்கிற சாரா நீ? ஏய் சாரே தள்ளி போய் தாண்டி நிற்கிறாரு, அவருக்கு தெரியாதுரி. தெரிஞ்சாலும் தெரியாட்டும் தப்பு சாரா, இது ரோடு. ஏய் எல்லாம் ஸ்லீப்பில் தான் இருக்குது, யாரும் முடிச்சிட்டில்ல, சும்மா ஒரு இச்சி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல. சாரா அடி வாங்குவ நீ என்கிட்ட. ஏய் குர்ரி. சாரா வேண்டாம், நான் அப்புறம் ரோடும் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிடுவேன். அடிச்சுக்க நீ தானே. சாரா சார் திடீர்னு பார்த்துட்டா என்ன நினைப்பாரு நம்மளை? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரே. லவ் பேர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாதாண்ணா? லவ் பேர்ட்ஸா? இங்கே பாரு, நானும் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. ஓ ப்ரப்போஸ் பண்ணலன்னா அப்போ இதெல்லாம் கூடாதா? இல்லை கூடாது. அப்படியா? அப்புறம் ஏன்டி லைப்ரரியில் கண்ணை மூடிட்டு நின்ன? அது 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 வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ கூடாது. நாடி இப்படி சொல்கிற? உனக்காக சண்டையெல்லாம் போட்டிருக்கேன், ஒரு ஏச்சி கொடுக்க மாட்டியா எனக்கு? அதெல்லாம் முடியாது, நீ தள்ளிப்போ. இப்படியெல்லாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஈப்பில் கை வச்சு அவன் ஃப்ரெண்டில் இருக்கிறா. சாரா என்ன பண்ணுற நீ? எடுக்கிறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது, ஒரு கிஸ் கொடு. சாரா நீ கிட்ட அடி வாங்க போகிறேன். சார் பார்க்குற மாதிரி இருக்கு. என்னை ஏமாற்ற முடியாது. ஐயோ இது சாரா. ஏய் பயப்படாதே, அதெல்லாம் பார்க்க மாட்டார், அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியும். நீ பேசிக்கிட்ட இருக்கிற? நீ நாட்டியாக நடந்துட்டு இருக்கிற என்கிட்ட? அப்போ அதுவும் அவருக்கு தெரியும். சின்ன எல்லாம் ஒரு யோகம்தான். இங்கே பாரு, ஒரே ஒரு கிஸ். அதெல்லாம் முடியாதா? ஏன்? அதான் முடியாதுங்கிறல. முடியாது தான். என்னை விட்டு என்ன விட்டுனா எப்படி விடுவாங்க? இவ்வளோ நெருக்கமாக வச்சுக்கிட்டு விடுனா டக்குன்னு விட முடியுமா? சார் பார்த்தா அது தப்பாக நினச்சிக்குவார். விடு. இப்படியெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுற நீ? கோணத்தில் மட்டும்தான் கொடுத்தேன், வேற எங்கேயும் கொடுக்கல. பொறுக்கி எப்படி பண்ணிட்டு போகிறா பாரு. நல்ல வேலை சார் பார்க்கல, பார்த்துருந்தா ஐயோ இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சார் போகலாமா சாரா? போகலாம் சார் அப்படிங்கிற சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா குக்கியை. என்ன கொன்றும் ஒன்று? கொண்டுக்க அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே பேசிகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இதை தயங்க நோட் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிக்கிறான். சரி ஓகே சாரா உட்காரு. சார் பரவாயில்ல சார், நான் ஹாஸ்டல் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் போய்க்குவேன். பரவாயில்ல சாரா, நான் போகிற ரூட் தானே, இறக்கி விடுறேன், உட்காரு. ஓ அப்படியா சார், சரி ஓகே சார் அப்படிங்கிற சொல்லிட்டு அவளும் ஏறி உட்காந்துக்கிறா. குக்கி பார்த்து வரு சரியா? ஓகே சார். பின்னாடி சாரா தான் உட்காந்து டாட்டா காட்டிகிட்டு இருக்கிறா. ஒன்றத்தனம் பண்ணிவிட்டு டாட்டா வர கேட்குதா? என்னால் சொல்ல முடியாது. ஏய் டாட்டா சொல்கிறீ? என்ன சார் இருக்கிறாருன்னு கூட யோசிக்காத கத்துறா. டாட்டா அந்த பயம் இருக்கட்டும். போகலாம் சார்.
அப்படிங்கிற சொல்லிட்டு அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் சார் உங்களை பற்றி சொல்கிறது. ஏன் சாரா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? சார் இல்லை, முழுசாக தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். அதெல்லாம் நீ போக போக தெரிஞ்சுக்குவேன். ஓகே சார், அப்படி வரீங்களா? ஓகே சார். சாரா சொல்லுங்கள் சார். இந்த சாரெல்லாம் இனிமேல் கூப்பிடாது. ஏன் சார் திடீர்னு? இல்லை சாரா, அம்மா வந்து நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்காக தான் கூப்பிட வேண்டாம்னு சொன்னீங்களா சார்? இல்லை, இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்டாகவே இருக்கலான்றதுக்காக சொல்கிறேன். சார் என்ன சார் திடீர்னு? இல்லை, அம்மா சொன்னாங்கன்றதுக்காக மட்டும் இல்லை. நீ அப்படியே என் மச்சான் மாதிரி. அவனும் உன்ன மாதிரி தான் துரு துருன்னு பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கு என்னமோ அவனை பார்க்குறதும் உன்னை பார்க்குறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன். ஓ அப்படியா சார்? அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிட்றது? தயாங்கன்னே கூப்பிடு. சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அப்போ நான் உங்களை தயாங்கன்னு கூப்பிடலாமா? இனிமேல் நான் அப்போ உங்களை தயாங்க தான் கூப்பிடணும். சார்லாம் கூப்பிட தேவையில்லையா? ஜாரா எங்கே பாரு, காலேஜுக்குள்ளே வந்துட்டா சார் தான். ஐ நோ சார். உங்களை காலேஜுக்குள்ளே சார்னே கூப்பிட்றேன். ஆனால் காலேஜுக்கு வெளியே நீங்கள் எனக்கு தயாங், அப்படி தானே? ஓகே ரைட்டு, விடு தயாங், நான் பார்த்துக்குறேன். அது சரி, உடனே வா. ஆமாம், அதான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, அதுக்கப்புறம் என்ன தயாங்? ஃப்ரெண்டானா ஆகிட்டதுக்கப்புறம் சாராவது மோராகுது. காலேஜுக்குள்ளே மட்டும் உன்னை சாரனை கூப்பிட்டுக்கிறேன், ஓகே தானே? சரி அப்படிங்கிற மாரி அவங்களும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க. கரெக்டாக இப்போது ஜாலாவோட ஹாஸ்டலுக்கும் ரீச் ஆகிட்டாங்க. இங்கே தான் இருக்கியா? ஆமாம் சார். நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா? ஐயோ சார், நான் இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் படித்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கும் இங்கே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வானா என்னால் முடியாது சார். ஓகே, அதுவும் கரெக்டு தான். சரி, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ என் வீட்டுக்கு வரலாம். ஓகே சார். ஜாலா ஓகே தயா, அது கூப்பிட்டுட்டே இருந்தானா அதனால் வந்துடுச்சு. ஓகே தயா, ஓகே குட் நைட். நீ பார்த்து போய்க்கு வரல. ஏய் இதெல்லாம் டூ மச்சா இல்லை? ஐயோ தயாங்க, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்டா. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே அக்கறை இருக்க தானே செய்யும். சரி ஓகே ஜாலா, நான் கிளம்புறேன். ஓகே தயா, பார்த்து போயிட்டு வா. சரி ஓகே, பாய் தயா.